ஹாய் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம லேர்னிங் செஷன்ல என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, நம்ம பார்சல் எப்படி கட்டுறதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்க போறோம். ஸோ பார்சல் நீங்க பாத்தீங்கன்னா ஜென்ரலா வந்து நம்மளோட கிச்சன்ல பார்சல் கவுண்டர் பக்கத்துல எவ்வளவு வெயிட்ல போடணும் அப்படின்னு சொல்லி இது மாதிரி ஒரு பேப்பர் இருக்கும். இது உங்களுக்கு நான் இந்த வீடியோல வந்து சைட்ல காமிக்க சொல்றேன், என்னென்ன சைஸ்ல என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ பார்சல்ல வந்து மெயினா வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பார்சல் வந்து என்னன்னா நம்ம கரெக்டான வெயிட்ல கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்சல் எப்படி கட்டுறோம்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு மீல்ஸ் பார்சலும் ஒரு டிஃபன் பார்சலும் நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி தரேன். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம மீதி பார்சல்ஸ்லாம் ஜென்ரலா ஒரு ஒரு ஏரியா எப்படி செட் பண்ணிக்கணும். மீல்ஸ் அப்போ என்னன்னா வந்து இது மாதிரி பாக்ஸஸ்ல தனித்தனியா எடுத்து வச்சுக்கணும். பார்சல்லாம் கட்டி போடுறோம்னா இன்னும் பெரிய டப்பால எடுத்து வச்சு தனித்தனியா வச்சுக்கணும். அப்பதான் கரெக்டா ரசம்னா ஒரு ரசம் கொடுத்தோம், ஒரு சாம்பார் கொடுத்தோம், ஒரு இது கொடுத்தோம்னு சொல்லி நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். அப்படி இல்லாம வந்து எல்லாத்தையும் எடுத்து ஒன்னா போட்டு வச்சிருந்தோம்னா கரெக்டா வராது. அதனால எப்போதுமே அதெல்லாம் பாக்ஸஸா பிரிச்சு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இப்ப ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஹாட்ஸ்டிக்ஸ் இது எல்லாத்துலயும் இருக்கும். அதனால வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் இது மாதிரி டேப் அடிக்கும்போது கரெக்டா எந்த கம்பெனில இருந்து ஆர்டர் வருதோ அந்த கம்பெனியோட டேப் யூஸ் பண்ணோம். இப்போ எனக்கு ஹாட்ஸ்டிக்ஸ்ல இன்னைக்கு வந்து இருக்குன்னா நான் ஹாட்ஸ்டிக்ஸ்க்கான டேப் யூஸ் பண்ண போறேன். ஸ்விக்கிக்கான வந்துச்சுன்னா ஸ்விக்கி யூஸ் பண்ணுவேன். இது எந்த கம்பெனின்னு தெரியலன்னா நான் இதுக்கு பின்னாடி வந்து நம்ம மீனாட்சிக்குன்னு சொல்லி தனி டேப் இருக்கும், அந்த டேப் யூஸ் பண்ணுங்க. ஸோ மீல்ஸை பொறுத்த வரைக்கும் மீல்ஸுக்கு ரைஸ் வந்து இது மாதிரி ஒரு கவர்ல இது மாதிரி ஒரு கவர்ல 550 ml இல்லை 550 grams to 600 grams இருக்கணும். பார்த்தீங்கன்னா 550 grams கரெக்டா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கிறேன். இதை எடுத்துக்கிட்டு எப்படி இது மாதிரி வந்து ஒரு கேக் பாக்ஸ்ல நம்ம இங்க வச்சிரும். ஓகேவா? கேக் பாக்ஸ்ல ஏன் வைக்கிறோம்னா நீட்டா நம்மளால பேக் பண்ண முடியும். அதுக்கான தேவையில்லாம அடிஷனல் காஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. இதுவே நீங்க வந்து தனித்தனியா ஒவ்வொரு கப்புமே வந்து கிட்டத்தட்ட வந்து 5 ரூபாய், 6 ரூபாய், 7 ரூபான்னு சொல்லி இருக்கும். ஒரு கப்புன்னா நீங்க வந்து 10 கப் யூஸ் பண்ணீங்கன்னா அது 70 ரூபாய் வந்துடும். மீல்ஸ் விற்கிற காசுக்கு வந்து கப்ல போயிடும். அதனால இந்த பேக் தான் யூஸ் பண்ணணும், இந்த கப்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அதே போல இது சாம்பார், ரசம் இதெல்லாம் இருக்குன்னா இது வந்து சாம்பாருக்கான வெயிட் 150 grams, ரசம்கான வெயிட்டும் 150 grams தான் இருக்கணும். சாம்பார், ரசம் மட்டும் 150 grams இருக்கணும். மீதி இருக்கிறது எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 100 grams இருந்தா போதும். ஓகேவா? ஸோ சாம்பார், ரசம், மோர்குழம்பு, இது காரக்குழம்பு, கூட்டு, பொரியல் இது எல்லாத்தையும் எடுத்து உள்ளார வச்சு நீட்டா பேக் பண்ணிடணும். நீட்டா பேக் பண்ணிட்டு ஒருவேளை ஸ்பெஷல் மீல்ஸ் வந்துச்சுன்னா சப்பாத்தி குருமா வரும். அது கூட நெய் வந்து இந்த இது மாதிரி சின்ன பேக்கெட்ல தான் போட்டு தரணும். ஊறுகாய் அதே போல இதே மாதிரி ஒரு சின்ன பேக்கெட்ல போட்டு தரணும். மோர் மிளகா இதே மாதிரி ஒரு பேக்கெட் போட்டு தரணும். அப்புறம் பருப்பொடி சின்ன பேக்கெட். ஸோ இது போட்டுட்டு நம்ம பேக் பண்ணிட்டு பேக் பண்ணுறது கூட நம்ம இலை தரோம்னா இலை வந்து இது கூடயே வந்து வச்சு இதுக்கான ஒரு பெரிய பை இருக்கும், அந்த பையில போட்டு தரும். ஸோ இது வந்து நம்ம மீல்ஸ்க்கான இது. ஸோ மீல்ஸ்க்கான பேக்கிங் நீங்க பாருங்க, நீட்டா ஒரு பாக்ஸ்குள்ளாரே எல்லாமே ஃபிட் ஆயிடுச்சு. வேற எதுவுமே அடிஷ்னலா நம்மளுக்கு தேவையில்லை. ஓகேவா? ஸோ இது மாதிரி தரும்போது நீட்டா இருக்கும். இது மாதிரி ஒரு மீனாட்சி ஸ்டிக்கரோ இல்ல சில சமயம் நம்ம பிராண்டிங் பண்ணோம்னா ஸ்டிக்கர் ஒட்ட தேவையில்ல. பிராண்டிங் இல்லைன்னா அந்த சமயத்துல ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிக்கோங்க. எக்ஸ்ட்ராவா தரது நம்மளோட இலை, அடுத்தது அப்பளம் வந்து ஒரு பேப்பர்ல இது மாதிரி போட்டு அழகா நீட்டா பேக் பண்ணி கொடுத்துடலாம். கொடுக்கும்போது எல்லாமே கரெக்டா இருக்கான்னு சொல்லி பாருங்க. அப்பளம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா போட்டுருக்காங்களான்னு பாருங்க. நம்பு போய் தரக்கூடாது. அதே போல அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய பையில போட்டு இது எல்லாமே ஃபிட் ஆகக்கூடிய பையா போட்டு உள்ளார ஃபில் பண்ணி கொடு. சப்பாத்தி, தோசை இதுக்கெல்லாம் எப்படி பார்சல் கட்டணும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ சப்பாத்தி அஃப்கோர்ஸ் வந்து நீங்க ரோல் பண்ணி இதே மாதிரி ஒரு ரோல் எடுத்து சப்பாத்தி கட்டிலாம் கூட ஒரு குருமா பேக்கெட் மட்டும் தான் கொடுக்கணும். தோசை, இட்லி அது மாதிரி ஆர்டர் வருதுன்னா நீங்க இப்போ ஒரு தோசைனா ஒரு தோசை, அதுக்கு சட்னி எப்போதுமே 2ஆ கட்டிட்டோம்னா நம்மளுக்கு ஐடென்டிஃபிகேஷன் ஈஸியா இருக்கும். 2 சட்னி கட்டுங்க. இது மட்டும் நல்லா காத்து போற மாதிரி கட்டி வைங்க. பெருசா தெரியணுமே தவிர சட்னி வந்து ஒரு 100 grams அந்த அளவு தான் இருக்கணும், அதுக்கு மேல இருக்கக்கூடாது. சாம்பார் வந்து ஒரு 150 கிராம் இல்லை 150 ml கண்டெய்னர்ல சாம்பார் கட்டிடணும் தோசைக்கு. அதுக்குமே வந்து என்னென்ன கண்டெய்னர் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றத அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா?
ஸோ நீங்க அதை அப்படியே பார்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து ஒருவேளை 2 தோசை வருது, 2 தோசை கொடுக்குறோம் அப்படின்னா நீங்க அதுக்குன்னு சொல்லி திருப்பி இன்னும் ஒரு கண்டெய்னர் யூஸ் பண்ண தேவையில்ல. ஏன்னா இந்த கண்டெய்னர் காஸ்ட் இது 3 ரூபாய்னா இந்த கண்டெய்னரோட காஸ்ட் வந்து ஒரு 4 ரூபான்னு வச்சுக்கோங்க. இதுக்கும் டபுள் த சைஸ், ஆனா வந்து ரேட் வித்தியாசம் 1 ரூபாயோ 1.5 ரூபாயோ தான் இருக்க போகுது. அப்ப நீங்க ஒவ்வொரு தோசைக்கும் தனித்தனி கண்டெய்னர் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த கண்டெய்னர் 2 யூஸ் பண்ணீங்கன்னா 6 ரூபாய் 7 ரூபாய் ஆயிடும். அதுவே இது யூஸ் பண்ணீங்கன்னா 4 ரூபாயில முடிஞ்சிடும். அதனால 2 தோசையா இருந்துச்சுன்னா இதுல 2 தோசை எடுத்துக்கோங்க, ஒரு கண்டெய்னர் யூஸ் பண்ணுங்க. சட்னி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கட்டி 2 செட்டு சட்னி கொடுத்தாலும் சரி, இல்லை ஒரே பேக்கெட்ல எக்ஸ்ட்ரா சட்னி கட்டி நீங்க கொடுக்கலாம். ஸோ இதுதான் குவான்டிட்டி. இது அழகா நீட்டா இதே மாதிரி நம்மளோட ஒரு கவர்ல போட்டு நீட்டா பேக் பண்ணி தர வேண்டியதுதான். ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் இதுக்கெல்லாம் வந்து ஃபோர்க்கு ஸ்பூன்லாம் கொடுங்க. மற்றபடி வந்து மீதி இருக்கிறதுக்கு வந்து நம்ம மீல்ஸுக்கெல்லாம் வந்து ஸ்பூனும் எதுவும் தேவையில்லை. ஒருவேளை ஏதாவது ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா மட்டும் கொடுங்க. எதுவாக இருந்தாலும் எந்த எக்ஸ்ட்ராஸும் கரெக்டான போர்ஷன்ல கரெக்டான அளவுல கொடுத்தோம்னா கரெக்டா இருக்கும். நம்ம இதுவே வந்து வெயிட் போடாம கண்டமீனிங் தரோம், 100 ml கொடுக்க வேண்டிய இடத்துல 200 ml கொடுக்குறோம்னா 2 மீல்ஸுக்கான சாம்பாரை நம்ம எடுத்து கொடுத்துருவோம், 2 மீல்ஸுக்கான குழம்பு எடுத்து கொடுத்துருவோம். அது மாதிரி வந்து தப்பு எடுத்து கொடுத்தோம்னா நம்ம 100 மீல்ஸ் செஞ்சிருந்தோம்னா 50 மீல்ஸ்ல எல்லாத்தையும் காலி பண்ணிடுவோம், திருப்பி போய் சமைக்கிறதுக்கு கேட்போம். அப்ப ஒரு கம்பெனி வந்து எப்ப லாபகரமா நடக்கும்னா அங்க கொடுக்கக்கூடிய பொருள் எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ பார்சல் செக்ஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான செக்ஷன். ஸோ இதை வந்து ஒவ்வொரு ஐட்டமும் எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும், கரெக்டான அளவுல கொடுங்க.